இந்த பொண்ணு நைட் டைம்ல ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. என்னடா அங்க சத்தம்னு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. எடுத்து பார்த்தா கஸ்டமர் கேர். அட போங்கடான்னு கட் பண்ணா எனக்கு கண்டுபிடி அப்படின்னு யாரோ மெசேஜ் அனுப்ப யாரடாதுன்னு இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு உட்கார்ந்துருக்கிறத அப்படியே போட்டோ எடுத்து அனுப்ப பயந்து போன பொண்ணு நமக்கு பின்னாடி தான் யாரும் இருக்காங்கன்னு லைட்டை போட்டு பார்த்தா லைட்டும் படக்குன்னு போயிடுச்சு. லைட்டை போடுற நேரமா பார்த்து இன்னொரு தடவை யாரோ போட்டோ எடுக்க கண்டிப்பா பின்னாடி யாரும் நிக்கிறாங்க அப்படின்னு இந்த பொண்ணு டார்ச் லைட் அடிச்சு பார்த்தா ஏதோ ஒரு உருவம் கதவுக்கு பின்னாடி போய் ஒளிய இந்த பொண்ணு பயந்தடிச்சு ஓடி வந்து பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சு போலீஸ் கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து மறுபடியும் யாரோ இவ்வளவு போட்டோ எடுக்க அப்படியே சைட்ல திரும்பி பார்த்தா எவனோ ஒருத்தன் பல்ல கட்டிட்டு பக்கத்துல வர முழிச்சு பார்த்தா எல்லாமே கனவு. கனவுக்கு போய் இப்படி பயந்துட்டமே அப்படி யோசிச்சிட்டே இருக்கும் போது உண்மையிலேயே ஒரு கால் வருது. எடுத்து பார்த்தா அதே மாதிரி கஷ்டமா இருக்கு. மறுபடியும் பின்னாடி இருந்து ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா அதே மாதிரி லைட் கட் ஆகுது. என்னடா எல்லாமே கனவுல வந்த மாதிரியே இருக்குன்னு டார்ச் லைட் அடிச்சு பாக்குறா. ஆனா அந்த இடத்துல உருவமே இல்ல. நல்ல வேலை கனவுல வந்த மாதிரி எந்த உருவமும் இந்த இடத்துல இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு பெருமூச்சு விடும் போது பின்னாடி இருந்து வந்த அந்த பையன் ஒரே படம் இந்த பொண்ணு போட்டு தள்ளிட்டான்.